நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,777 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 550 பாயிண்ட்ங்க நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க சேம் இங்கே தாங்க முடிஞ்சிருக்கு 770 இந்த ரேஞ்ச் தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 550 பாயிண்ட்ங்க ஒரு நல்ல ஒரு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது என்ன ரீசன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி தாங்க, ஈரானோட அந்த வார் அந்த நியூஸ் தான், ப்ளஸ் வந்து ஃபெட்டோட ரேட் கட் அது ரிலேட்டட் நியூஸுங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தாங்க மார்க்கெட்டில் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ண அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 764ங்களா, போஸ்ட் மார்க்கெட் 777ங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் ஓப்பனிங் வரலாங்க, வர வாய்ப்பு இருக்குது. சேம் இந்த 200 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. அப்படி ஓப்பன் ஆனாமேங்க மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000 நம்மளோட சப்போர்ட்டுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்லா வல்டிலேட்டாக இருங்க, மார்க்கெட் மேலே தாங்க வர வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துங்க, மார்க்கெட் திரும்ப பையிங் தாங்க வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ சேஃப்டியாக இருக்குங்க. புட்டை செல் பண்ணும்போதுங்க ஒரு 23க்கு கீழே இருக்க புட்டை பார்த்து செல் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயே கூட ஃபால் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் வரலாம். அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் வந்துச்சுனாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்மளோட சப்போர்ட் 53,000ங்க. ஸோ இந்த 53,000 தான் நம்மளோட சப்போர்ட். ஆனால் ப்ரீவியஸாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 53 to 250 வரைக்கும் வந்துருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங் வந்ததுக்கப்புறங்க ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு வல்டிலிட்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் பையிங் தாங்க வரும். இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சுங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பண்ணும்போதுங்க பேங்க் நிஃப்டியில் டீப் அவுட் ஆஃப் மணி பார்த்து பண்ணுங்கள். அவுட் ஆஃப் மணி கூட பண்ணாங்க, டீப் அவுட் ஆஃப் மணி பார்த்து பண்ணுங்கள். அதாங்க சேஃப்டி. மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே தாங்க வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ங்க. மிட் கேப் அதே தாங்க. ஸோ மிட் கேப்னு நம்மளோட சப்போர்ட் வந்து இந்த 12,500ங்க நம்மளோட சப்போர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் வந்துருக்குங்களா. ஸோ கண்டிப்பாங்க மிட் கேப் வந்து இதுவும் நல்ல ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ அப்படி நெகட்டிவ் ஓப்பனிங் வந்துச்சுனாங்க மார்க்கெட்டில் ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் கண்டிப்பாக இதுவும் அதே தாங்க, நல்ல ஒரு வல்டிலிட்டி வரும். மார்க்கெட் நல்ல பையிங் தாங்க வரும். பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவுட் ஆஃப் மணிங்க புட் சைடில் போய் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் மணினா இதுவும் அதே தாங்க. பேங்க் நிஃப்டியும் மிட் கேப்பும் டீப் அவுட் ஆஃப் மணி போய் பண்ணிக்கோங்க. அதாங்க சேஃப்டி. என்ன ரீசன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கப்புறங்க அந்த என்ட்ரி ஏதாச்சும் சின்னதாக நெகட்டிவில் போச்சுன்னா கூடங்க அது நம்ம ஆவரேஜ் பண்ணி எதையோ ஒன்று பண்ணிங்க எக்ஸிட் ஆகலாம், முதலுக்கு மோசம்லாம் வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து மந்த்லி எக்ஸ்பீரிங்க. இப்போ நிஃப்டியோ சென்செக்ஸும் வீக்லி எக்ஸ்பீரினால பிரச்சனை இல்லை. ஸோ இது மந்த்லி எக்ஸ்பீரினால நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க. இன்றைக்கி சென்செக்ஸை பொறுத்த வரைக்குங்க எக்ஸ்பீரிங்க 74 தாங்க ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அதனால தாங்க நேற்றே என்ட்ரி வேணாட்டேன், அந்த ஒரு 50 பாயிண்ட்லேயே முடிச்சுட்டு வர சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாங்க எங்கே ஓப்பனிங் வருதுன்னு பார்த்துட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்க, நான் லைவ் வரேன், லைவ்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ.